ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய தீபக் பேசுகிறேன். வெல்கம் டு தீபக் இன் ஷோ. இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதா அத்தியாய 4வது ஞான கர்ம சந்நியாச யோகம் ஸ்லோக் 1 to 10 வரைக்கும் நம்ம கடைசி வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி 11 to 20 வரைக்கும் பார்க்கலாம். 11வது ஸ்லோகம் பார்த்தோம்னா, ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहं मम वर्तमानुवर्तन्ते मनुष्यः पार्थ सर्वशः. அதோட அர்த்தம் பார்த்தோம்னா, ஹே அர்ஜுன், எந்த பக்தன் என்னைய எந்த வழிமுறையில் வணங்குகிறானோ, என்னை தேடி வரானோ, நானும் அந்த பக்தனுக்கு அவனுடைய அந்த வழிமுறையை அவன் செலுத்தக்கூடிய அந்த பக்தியோட அந்த வழியை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். எந்த ஒரு வே ஆஃப் ஒர்க்ஷிப்லையும் ஒரு மனிதன் அந்த வழிமுறைகளில் என்னை பிரார்த்தனை செய்கிறான், பக்தி உணர்வாக என்கிட்ட நெருங்கி வரானோ, நானும் அதே வழியில் அவன் செலுத்தக்கூடிய அந்த பக்தி அந்த உணர்வுகளை அதே வழியில் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அழகாக இந்த ஸ்லோகத்தில் கடவுள் சொல்லியிருக்காரு. இது ஒரு ஃபிலாசாபிக்கல் ஒரு கொட்டேஷ்னலாக இந்த ஸ்லோகம் கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா மம வர்த்தமானு வர்த்தந்தை இத்தி மனுஷா, எனக்கு இது கடவுளே ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவே இதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன வழிமுறையில் எந்த மனிதன் தன்னோட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானோ அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு உள்ளார்த்தம் கூட இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. இது நம்ம லைஃப்க்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கும் இந்த ஸ்லோகத்தோட கொட்டேஷன்ஸ் நம்ம அப்பப்போ ரீட் பண்ணோம்னா ஒரு உற்சாகம் கிடைக்கும். சரி, இதுக்கு அடுத்தது 12வது ஸ்லோகம் பார்த்தோம்னா, காங்க்ஷந்தः கர்மணாம் சித்திம் யஜந்தே இஹ தேவதா க்ஷிப்ரம் ஹிமானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. இந்த மனித லோகத்தில் யார் கர்மத்தோட பலன் உடனடியாக வேணும் அப்படின்னு நினச்சி மனிதன் ஒரு அந்தந்த கடவுள்கிட்ட தேவதர்கள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறானோ, வணங்குறானோ, நான் இப்போ இந்த கர்மம் பண்ணேன்னா எனக்கு உடனே இந்த சித்தி அடைஞ்சிடணும், நான் இப்போ உங்ககிட்ட நான் வரேன், அந்த வழிமுறையில் நான் பக்தி பண்ணுறேன்னா, அந்த உணர்வோடு நான் எதுக்காக அந்த கர்மம் செய்கிறேன்னா எனக்கு உடனடியாக நீங்கள் பலன் கொடுங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோடு செய்கிற ஒரு சில பேர் அந்த தேவதாக்களோட பிரசன்னம் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு வழிமுறைகளில் கர்மம் செய்வாங்க. அந்த கர்மம் செய்கிறது, அந்த கர்மத்தை விதத்தை பார்த்திங்கன்னா உடனே பலன் வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு சில பேர் அந்த கர்மத்தை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த கர்மத்தை அவங்க செய்வாங்க. 13வது ஸ்லோகம் பார்த்தோம்னா, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். இப்போ இது ரொம்ப ஒரு மகத்தான ஒரு ஸ்லோகம். எதுக்குன்னா, நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க, ஒரு கான்ஃப்ளிக்டில் இருப்பாங்க, ஒரு சில மைனஸ் நெகட்டிவ் திங்கிங்காக கூட பண்ணிட்டு வச்சுருப்பாங்க. அதாவது ஜாதி கடவுள் கொடுத்ததில்லை இப்படி அப்படின்னு பேசுவாங்க. இந்த பாருங்கள், கடவுள் இந்த ஸ்லோகம் மூலயமா கிளியராக சொல்லியிருக்காரு. அதாவது சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம், அந்த சாத்துர்வர்ண விவஸ்தாங்கிறதுல ஃபஸ்ட்டு பிராமணர்கள், 2வது க்ஷத்திரியர்கள், 3வது வைஷ்யர்கள், 4வது சூத்ரர்கள். இந்த 4மே ஜாதி விவஸ்தா. அதாவது இது ஒரு சாத்துர்வர்ண விவஸ்தா கடவுள் உருவாக்கியிருக்காரு ஆதி காலத்தில். இந்த சிருஷ்டியோட பிரபஞ்சத்தை உருவாக்கும் போதே இது ஒரு அடிப்படையான ஒரு மனிதரோட குணஸ்வபாவமாக பேசிக் ஒரு சுபாவம் இருக்கும் இல்லையா. ஒரு மீனவர்கள்னால் கடலில் நீந்து போகிறது, என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் அந்த மீனை பிடிச்சிட்டு கரை வரைக்கும் வர்றது, அதை விற்கிறது, அது அவங்களோட ஒரு சுபாவமான ஒரு இன்பில்டு ஆன ஒரு விஷயங்கள். ஸோ அந்த மனித சுபாவம் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல சிறந்த ஞானம் நான் தெரிஞ்சுக்கிறது, படிச்சுக்கிறது, ப்ளஸ் மற்றவங்கக்கிட்ட சொல்லிக் கொடுக்குறது, இது அடிப்படையான ஒரு பேசிக் குணம் தான் பிராமணரோட குணம். ஸோ டீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த காலத்தில் பார்த்தோம்னா லாயர்ஸ், டீச்சர்ஸ், அந்த மாதிரி டாக்டர்ஸ், அந்த ஃபீல்டு எஜுகேஷன் செக்டர் அந்த பழைய காலத்தில் ஆதி காலத்தில் வேதிக் கலாச்சார காலத்தில்
பிராமணர்கள் கையில் தான் இருந்துச்சு. எந்த ஒரு ரிஷியாக இருந்தாலும் கூட தேவர் பிராமின்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிராமணன் வந்து தன்னுடைய பிறப்புனால தான் அவன் பிராமணன் ஆகிறான். அது இதில் சொல்ல கடவுள் ஸ்வபாவோ குணகர்ம விபாக சுபாவம், அதாவது சுபாவம் கர்ம சுபாவத்தினால அவன் வந்து அது பிராமணராக இருக்க முடியும். ஒரு க்ஷூத்ரன் கூட பிராமணாக இருக்கலாம், ஒரு க்ஷத்ரிய கூட பிராமணாக இருக்கலாம். அது அதனோட சுபாவத்தை பொறுத்தளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே பேசிக் அடிப்படையோட கிளியாரிட்டி வந்து கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கே வந்து கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ பிராமணன், அதே மாதிரி க்ஷத்ரியன், அதே மாதிரி வைஷ்யா, அதே மாதிரி சூத்ரன், இந்த 4 வர்ணங்கள் வந்து சமூக, அதாவது 4 வர்ணங்களோட இருக்கக்கூடிய அந்த மனிதன் ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக மற்றும் கர்மங்கள் சிறந்த முறையில் செய்வதற்காக அதை வந்து பேசிக் அவங்களுடைய சுபாவத்தினால தான் நான் பிரித்து வச்சுருக்கேனே தவிர அதை ஜாதி புரிஞ்சு நம்ம வந்து தவறு வந்து செய்யக்கூடாது. அது இங்கே கிளியராக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த மூலியமாக சிருஷ்டியோட ஆரம்ப காலத்திலே கர்மத்தினால இந்த இந்த ஜாதி அதாவது மனிதரோட இந்த பேசிக் குணத்தினால தான் நான் அவங்கள வந்து தனித்தனியாக இப்படி வர்ண வியவஸ்தாவாக பிரிச்சுருக்கேன். இது செஞ்சவன் நான் தான், அதை வந்து இங்கே ஒத்துக்கிறாரு கடவுள். இது செஞ்சு வச்சதே நான் தான் அதை உருவாக்கியிருக்கேன், நான் தான் அதை வந்து கர்த்தாவாக இருக்கிறேன். ஆனால் நான் உருவாக்கின பிறகு கூட நான் வந்து அக்கர்த்தாவாக இருக்கிறேன். இங்கே வந்து புரிய வைக்கிறாரு, ஐ டிட் இட் பட் அட் த சேம் டைம் ஐ எம் நாட் த டூவர். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபிலாசாபிக்கலாக டீப்பான ஒரு விஷயங்கள். பட் புரிஞ்சுக்கிட்டோம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபிலாசபின்னா ரொம்ப டீப்பாக போகணும். இந்த பாருங்கள், டாபிக்ஸ் வந்து மேபி டீப்பர், பட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம புத்தி அந்த அதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த சப்ஜெக்டில் நுழைஞ்சு அதை வந்து ஒரு அக்செப்டன்ஸோட மோட் ஆஃப் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டு நம்ம அதை அந்த விஷயங்களில் படிக்கும் போது தான் இட் வில் பிகம் தட் சிம்பிள், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கடவுள் அதான் சொல்கிறாரு, நான் தான் அதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கேன், நான் தான் அதோட கர்த்தா, பட் அட் த சேம் டைம் ஐ எம் நாட் த டூவர். நான் வந்து கர்த்தாவாக இருக்கிறேன். அதாவது அடிப்படையில் வினாஷி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மா நான் வந்து அதை கர்த்தாவாக நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவர் கிளியராக சொல்கிறாரு. அதுக்கடுத்த 14வது ஸ்லோகம் பார்த்தோம்னா, நமாம் கர்மா நிலிம்பந்தி நமே கர்ம ஃபலே ஸ்புருஹா இதிமாம் யோ விஜானாதி கர்ம வீர்ண சுபத்தியதே. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா கர்மத்தோட பலன் வந்து கிடைச்சிடணும், அதில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது இந்த கர்மம் செஞ்சால் இப்போ நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற எனி ஆக்ஷன்ஸ் அதோட ஃப்ரூட்ஸ் எனக்கு உடனடியாக கிடைக்கணும், அதில் வந்து எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைங்கிறது கிளியராக இதில் சொல்கிறாரு. அதனால் நீ என்னைய வந்து கர்மத்தினால நான் பாதிக்கப்படுற ஒரு பொருளாக வந்து என்னை பார்க்காது. உடனே கர்மம் பண்ணுறேன், அந்த கர்மத்தால் இந்த பலன் அடைகிறேன், அந்த பலனால் அந்த பலத்தினால என் வாழ்க்கையில் வந்து ஒரு ஆகாரம் கொடுக்குற மாதிரி என்னோட தாட்டும் இல்லை, என்னோட கர்மமும் இல்லை. அது வந்து கிளியராக இதில் கடவுள் சொல்கிறாரு. அக்கர்த்தாவோட மைண்ட் செட்டு என்ன மைண்ட் செட்டில் அவர் இருக்கிறாருங்கிறது இதில் கிளியராக சொல்கிறாரு. இதே மாதிரி இது ஏன் சொல்கிறாருன்னா, நான் வச்சிருக்கிற இந்த குணம் மாதிரியே எந்த மனிதன் இதே மாதிரி தன்னோட கடமையை செய்கிறான், கர்த்தாவாக இருக்கிறான், கர்மத்தை பண்ணுறான், பட் அதில் வந்து அந்த ஃப்ரூட்ஸில் வந்து தன்னை தானே முழுங்காமல் பாதுகாக்கிறானோ, அக்கர்த்தாவாக நின்றுறானோ, அவன் வந்து எனக்கு பிடித்தமான ஒரு பக்தனுங்கிறது இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறாரு. இந்த கர்ம ஃபலத்தில் வந்து அவன் வந்து ஒரு அடிமையாக ஆயிடக்கூடாது, அந்த இதில் வந்து இது கிளியாரிட்டியாக இதில் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி பக்தன் வந்து தன்னோட கடமை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் கர்த்தாவாக தான் இருக்கிறான். அந்த ஃபல்லை வந்து அதோட ஃப்ரூட்ஸ் வந்து அதில் வந்து ரொம்ப ஹார்ம் பண்ணாது. இதுக்கடுத்த 15வது ஸ்லோகம் பார்த்தோம்னா, ஏவம் குணாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மேவ தஸ்மாத்வம் பூர்வைஹி பூர்வத்தரம் கிருதம். ஆதி காலத்தில், அதாவது வைதிக் காலத்தில் நிறைய முமுக்ஷுனா முக்தியை தேடி தன்னோட வாழ்க்கை வாழ்ந்துக்கிறான முயற்சி பண்ணாங்க பாருங்கள், அவங்க முமுக்ஷு அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் ஆதி காலத்தில் வந்து கூட யார் வந்து முக்தி அடைந்து தன் வாழ்க்கை சிறந்த முறையில் வாழணும்ட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களும் எல்லா சுபாவ கர்மங்கள் செய்தாங்க. ஆனால் அந்த சுபாவ கர்மங்கள் வந்து இந்த மைண்ட் செட் வச்சு தான் செஞ்சாங்க அப்படின்னு கிருஷ்ணர் இதில் வந்து கிளியராக சொல்கிறாரு.
ஸோ அதற்காக நீனும் தன்னுடைய பூர்வங்கள், அதாவது தன்னுடைய முன்னோர்கள் எந்த மைண்ட் செட் வச்சு இந்த கர்மங்கள் செய்தாங்களோ அதே மைண்ட் செட் வச்சு நீனும் இப்போ இந்த சுச்சுவேஷனில் கர்மங்களை வந்து நீ செய்ய வேண்டும் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. அதுக்கடுத்தது 16வது ஸ்லோகம் பார்த்தோம்னா, கிம் கர்ம கிம கரமேதி கவயோப்யத்ர மோஹிதா தத்தே கர்ம பிரவக்ஷாமி யக்னாத்வா மோக்ஷசே சுபாத். கர்ம என்னது, அக்கர்மம் என்னது, இது வந்து எது கர்மம் எது அக்கர்மம், இது வந்து நிர்ணயம். அதாவது இதில் வந்து தெளிவாக ஒரு புரிதல் வரணும்னா ஒரு புரிதலோடு இது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதில் வந்து அந்த மைண்ட் செட் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வைக்க முடியும். அதனால் நானும் என்ன பண்ணுறேன்னா, எது கர்மம் எது அக்கர்மம் இது உன்கிட்ட வந்து தெளிவாக வெளிப்படையாக நான் வந்து உனக்கு தெளிவாக ஒரு முறையில் வந்து நான் சொல்கிறேன், நான் கூறுகிறேன். நீனும் இந்த தத்துவத்தை என்கிட்டேருந்து நல்லபடியாக நல்ல முறையில் தெரிஞ்சு கேட்டுக்கொன்ன பிறகு வந்து நீனும் கர்மத்தை வந்து செய்யும் போது நீ ஒரு கர்ம பந்தனில் வந்து நீ போய் மாட்டிக்க மாட்ட. அதாவது இந்த கான்செப்ட், இந்த மைண்ட் செட்டை வந்து நீ புரிதலோடு நீ அந்த கர்மத்தை பண்ணேன்னா அந்த கர்ம பந்தனில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ், அதாவது பலன் எதிர்பார்ப்புங்கிற ஒரு விஷயம் மனசும் புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு கர்ம பந்தனம், அந்த ஒரு கான்செப்டில் நீ போய் மாட்டிக்க மாட்டேன். ஸோ அதுக்காக நான் சொல்கிறக்கூடிய எது கர்மம் எது அக்கர்மம் இந்த கான்செப்டை வந்து தெளிவாக நான் உனக்காக சொல்கிறேன். அதை நீ நல்லா தெரிஞ்சு கேட்டு வச்சுக்கோ, அந்த மைண்ட் செட்டு வந்து உனக்கு உதவும் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு. அதே இது 17வது ஸ்லோகம் பார்த்தோம்னா, கர்மணோ எபி போதவ்யம் ச விகர்மண அகர்மணச்ச போதவ்யம் கஹனா கர்மணோ கதிஹி. அதாவது கர்மத்தோடைய அடிப்படையான சுபாவம் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அதை வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி அக்கர்மம்னா என்ன, அதோட அடிப்படையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். கர்மத்தோட சுபாவம் என்ன, அடிப்படையான குணம் என்ன, அக்கர்மணமும் அதோட குணம் என்ன, அதோட சுபாவம் என்ன, அது தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி 3வது வகை என்ன இருக்குன்னா விகர்மம். அதாவது விகர்மத்தோட ஸ்வரூபம் என்ன, அதோட சுபாவம் என்ன, அதுவும் அடிப்படையாக வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்னா இங்கே கிளியராக கடவுள் சொல்கிறாரு, கஹனா கர்மணோ கதிஹி. ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மகத்துவான ஒரு லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஆக்ஷன்ஸ் செய்யாமல் நம்ம வாழவே முடியாது. நம்ம வி வில் பி இன் எனி கைண்ட் ஆஃப் டூயிங், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு கர்மத்தில் வந்து நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். வி வில் பி இன் அன் ஆக்ஷன்ஸ், எனி ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ எந்த ஆக்ஷன் வந்து என்ன பலன் கொடுக்கும், அதோட விளைவுகள் என்ன, அதோட கர்மத்தோட கதி வந்து ரொம்ப ஆழமான இது. அதாவது கர்மம் பர்ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு வேகம் இருக்குது, பட் அதோட ஃப்ரூட்ஸ் தரக்கூடிய அந்த ஆழம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அப்படின்னு கடவுள் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இங்கே வந்து புரிய வைக்கிறாரு. அதே மாதிரி 18வது ஸ்லோகம் பார்த்தோம்னா, கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மய சபுத்திமான் மனுஷ்யேசு சயுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத். எந்த மனிதன் வந்து கர்மத்தில் வந்து அக்கர்மம் செய்யல அப்படின்னு தன்னை தானே தனியாக பிரித்து பார்க்க முடியுதோ, அது மட்டும் இல்லாமல் அக்கர்மத்திலையும் நான் கர்மம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்க முடியுதோ, அந்த புத்திமான் மனிதன் வந்து, அந்த புத்திசாலி மனிதன் வந்து, அந்த யோகி வந்து எல்லா கடமைகளும் செஞ்சாலும் எல்லா கடமைகளும் செஞ்சுட்டு அதை வந்து பாதிக்கப்பட மாட்டான் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு. அதாவது எந்த மனிதன் வந்து கர்மம் செய்யுமா, ஆனால் அதில் நான் செய்யலை அவங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவன் அந்த தன்னோட டியூட்டிஸ் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே சமயத்தில் நான் தான் அக்கர்த்தா, அதாவது நான் வந்து இது செய்கிறதில்ல, இது வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என்னோடய ஆக்ஷன்ஸ், பட் என்னால் தான் அது நடந்துச்சு, அந்த ஒரு
கர்மத்தோட பலனில் வந்து அந்த ஒட்டிக்காமல் தானே தனியாக பிரிஞ்சுட்டு யார் பார்க்க முடியுதோ அவன் வந்து அகர்மதா. அதே சமயத்தில் அவன் அகர்மதாவையும் யார் உணர முடியுதோ அந்த மாதிரி மனிதன் தான் புத்திசாலியான மனிதன். அந்த யோகி வந்து எல்லா கர்மத்தோட கர்த்தா இருந்து கூட அகர்த்தாவாக உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 19வது ஸ்லோகம் பார்த்தோம்னா, யஸ்ய சர்வே சமாரம்பः காமசங்கல்பவர்ஜிதः ஞானக்னிதக்தகர்மாணம் தமாஹு பண்டிதம் புதः. எந்த மனிதன் வந்து சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படி தன்னோட கடமையை செய்து கூட நான் அதில் அக்கர்த்தாவாக இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சங்கல்பத்தோடு வாழ்கிறானோ, யார் வந்து ஞானத்தினால செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கர்மத்தோட பலன் வந்து ஞானத்தின் அக்னியால் பஸ்மம் செய்து விட்டானோ, அந்த மகாபுருஷன் வந்து அந்த ஞானி மனிதன் வந்து சிறந்த அறிவாளி அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். 20வது ஸ்லோகம் பார்த்தோம்னா, त्यक्त्वा कर्मफलासङ्गं नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. எந்த மனிதன் வந்து எல்லா கர்மங்களையும் வந்து அதோட பலன் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனநிலை உருவாக்கிட்டானோ, அவன் வந்து இந்த சம்சாரத்தில் வந்து அதை நம்பிதான் வாழணும், அந்த ஒரு மனநிலை வந்து அந்த கான்செப்ட்லேருந்து அவன் மேலே வந்துட்டான். அவன் பரமாத்மா தான் இதை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸோடு யார் வாழ்கிறானோ, அவன் வந்து அந்த கர்மத்தில் பர்ஃபார்ம் பண்ண அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடு மைண்ட் செட்டோடு அவன் பர்ஃபார்ம் பண்ணுறான். ஆனால் அவன் தான் அந்த கர்ம பேசிக்காக பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் அதில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் கர்த்தாவாக உணர்வான். அந்த உணர்வோடு அந்த கர்மங்கள் செய்கிறதுனால தன்னோட லைஃப்பும் அவன் சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஆத்ம திருப்தியாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், ஒரு அகர்த்தாவாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஸோ இன்றைக்கி ஸ்லோக் நம்பர் 11 to 20 நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் 21லேருந்து ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஞான கர்ம சந்நியாச யோக் இந்த 4வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்களோ அது பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஆஸ் பர் ஃபிலோசாஃபிக்கலி கர்மங்கள் நம்ம செய்கிறோம். பட் அதோட ஆழம் என்ன, அதோட நான் தான் அதை செய்யணும் அந்த மைண்ட் செட் ஏன் வைக்கக்கூடாது, எதுக்கு வைக்கணும். அர்ஜுனன் வந்து யுத்தத்து மேதான, அதாவது யுத்தம் போருக்கு போகிற அந்த ஒரு நிலையில் வந்து கடவுள் ஞானத்தின் உச்சஸ்வரூபம், அதோட கர்மங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுல என்ன மைண்ட் செட் வைக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டை வந்து நீ டெவலப் பண்ணி வாழ்க்கை வாழ்ந்தேன்னா உன் டிசிஷன்ஸ் வந்து எல்லாமே கிளாரிட்டியாக இருக்கும். வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீனும் ஒரு உற்சாகத்தோடு நீ வாழ்வ. அந்த அடிப்படையில் அந்த ஒரு திங்கிங், அந்த ஒரு கான்செப்ட் வந்து கடவுள் அர்ஜுனனுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த நான் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்ரீமத் பகவத்கீதா வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல தான் அர்ஜுனன் வந்து நம்மளை வச்சுக்கணும். மனிதன் வந்து அர்ஜுனன், கடவுள் நம்ம குருவாக வந்து அந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நம்ம கனெக்ட் ஆகிட்டோம்னா இந்த எல்லா ஸ்லோகங்களும் அதோட ஞானத்தோட அந்த உற்சாகத்தை வந்து நீங்களும் உணர முடியும். அதை வந்து நீங்கள் தன்னோட டே டு டே லைஃப்பில் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மகிழ்ச்சியோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.